ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிளாஸு. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பற்றி பேசிக்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர், ஸ்பாட் ஓகேங்களா? 2த்தையும் வந்து டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு புரியிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து 26,200ல் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆஸ் பர் எஸ்டர்டே க்ளோசிங் சொல்கிறேன். அண்டு இது வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா நியர் வந்து 26,150ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம அடுத்த நாள் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 5 மினிட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கிட்ட க்ளோஸ் ஆகுதோ அது வந்து ஏடிஎம்மாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சப்போஸ் 26,100ல் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம 26,100 வந்து நம்ம ஏடிஎம்மாக எடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 26,200 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம 26,200 அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம்மாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆப்ஷனை வந்து நம்ம எதுக்காக பை பண்ணுறோம், அதோட பேசிக்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நிஃப்டின்னா என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் தான் வீக்லி இருக்குது. அதாவது வீக்லி கான்ட்ராக்ட் வந்து நிஃப்டியில் தான் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி எடுத்துருக்குறோம். ஈவன் அது வந்து சென்செக்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? சென்செக்ஸில் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அது அவ்வளோவா நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். இப்போ இதில் வந்து நிஃப்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இப்போ நிஃப்டி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 50 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமொபைல்ஸு, ஆட்டோ செக்டர், மெட்டல் செக்டரு, அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஃப்எம்சிஜி, அப்புறமா கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன்ஸு, ஐடி ஃபீல்டு, பேங்கிங் செக்டாரு, அப்புறம் வேறு என்ன, அப்புறமா என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டர் அந்த மாதிரி. ஸோ நிறைய இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி 50ல் லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இதுவே சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 கம்பெனிஸ் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து சேம் தான். இதில் ரொம்ப லோ வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து இதில் இருக்காது, சென்செக்ஸில் இருக்காது. மேக்ஸிமம் வந்து நிஃப்டி என்ன மொமெண்டம் வந்து கொடுக்குதோ ஒரு 98% வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு தி நிஃப்டி சென்செக்ஸும் வந்து நமக்கு மொமெண்டம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டி 50 அப்படிங்கிறது 50 கம்பெனி. ஓகே. ஸோ இப்போ இந்த 50 கம்பெனியோட ஏற்ற இறக்கங்கள் தான் நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது. புரியுதுங்களா? இந்த 50 கம்பெனிஸ் ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட்டேஜ் வந்து இருக்கும். இப்போ ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. இப்போ ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வந்து இருக்கும். ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 50 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நிஃப்டி 50 காம்போனன்ட்ஸ் பை வெயிட்டேஜ் அப்படிங்கிறது. இது வந்து என்எஸ்சி. அது வந்து பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு இருக்கும். அதில் வந்து 30 கம்பெனி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியில் நமக்கு வந்து 10.2% அப்படிங்கிறது வெயிட்டேஜ் இருக்குது. இருக்கிறதுலே நம்பர் அதிகமாக வந்து வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிலையன்ஸ் தான். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7.29 அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சியில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பாரதி ஏர்டெல், அப்புறம் வந்து டிசிஎஸ். ஓகே. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எல்டிடி லிமிடெட். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 5.57 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.59, அப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4.37, இன்ஃபோசிஸ் 3 இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனிக்கும் அதோட இதை பொறுத்து வால்யூம் இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் அது வெயிட்டேஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது செல்லர் வந்து பண்ணுறானுங்க. இப்போது 26,200
கால் அண்ட் புட்டு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. செல் பண்ணியிருக்கும்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போகுது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆகணும் ஏன்னா அங்கேருந்து ரிவர்சல் அடித்தா தான் இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது 920 ஸ்டாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. 920 ஸ்டாடல்னா 920க்கு மார்க்கெட் வந்து எங்கே இருக்குதோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட்டு வந்து ஷார்ட் பண்ணுவாங்க, ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரீமியம் வந்து டிகே ஆகிறத வச்சு அவங்க ப்ராஃபிட் வந்து பண்ணிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். லைக் நான் இப்போ இந்த இடத்துல பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸை சொல்கிறேன். மேபி அவங்க வந்து எஃப்ஐஐ இருக்கலாம், இல்லாட்டி டிஐஏ இருக்கலாம். ஓகேங்களா? எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல்ஸு, டிஐஏனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டாக்கில் கை வச்சா அவங்க வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்ஸை வந்து கொடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்டையும். ஸோ அப்போ எந்த ஸ்டாக் வந்து அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ரிலையன்ஸ் தான் மெயின். ரிலையன்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பண்ணலாம், பாரதி ஏர்டெல் பண்ணலாம், அப்புறமா டிசிஎஸ், ஐசிஐசிஐ, அப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறமா இன்ஃபோசிஸ், அப்புறம் இது பஜாஜ் ஆட்டோ, இது லார்சன் அண்ட் டர்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2.7 இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே வந்து பிலோ 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2லேருந்து 3 ஸ்டாக்கை வந்து கை வச்சாவே போதும். ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, பாரதி ஏர்டெல், அப்புறமா டிசிஎஸ், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ. ஸோ இந்த 4-5 ஸ்டாக்கு வந்து கை வச்சா போதும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டியில் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியில் வந்து ஏன் வந்து பெரிய ஸ்கேம் நடந்தது அப்படின்னா, இப்போ இதில் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க அலீம். இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த என்னது ஏதோ ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி வந்து இருந்துச்சு இல்லைங்களா? ஏதோ ஒரு 40,000 crore ஏதோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்களே, ஜெயின் ஸ்ட்ரீட் ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி இருந்துச்சு, தெரியும், ஞாபகம் இருக்குதுங்களா? லாஸ்ட்டாக வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜெயின் ஸ்ட்ரீட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டியில் ஹெவி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 3 to 4 months இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராஃபிட் எதில் பண்ணாங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில். ஏன் ஹெச்டிஎஃப்சியில் சார் பேங்க் நிஃப்டியில் பண்ணாங்க? ஏன் பேங்க் நிஃப்டியில் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் இதில் வந்து பயங்கரமாக பண்ணாங்க. ஓகே, ஸோ எதனால் அப்படின்னா இதில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. மிஞ்சி போனால் இதில் வந்து எத்தனை ஒரு 10-12 ஸ்டாக் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 10-12 ஸ்டாக்கை வந்து வெயிட்டேஜ் வந்து எடுத்துக்கோங்க. வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல? ஹெச்டிஎஃப்சி 30.88%, ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 19.42, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 18.49. ஓகேங்களா? கோட்டக் மஹிந்திரா 8.75, ஆக்சிஸ் பேங்க் வந்து 7. ஓகே, இந்த பரோடா பேங்க்கெல்லாம் விட்டுருங்க, இது கீழே இந்த 3%, 4% பிலோ இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இதுதான் மேக்ஸிமம். இந்த டாப் வெயிட்டேஜில் வந்து யார் இருக்காங்களோ அதில் தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கை வைக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வொலாட்டிலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி போனாலுமே அதில் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டாக்ஸை வந்து எப்படி லோவஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ் வச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து 30% அப்படின்னும் போது ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 1,500 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 1,500 ஒரு 1000 கோடி வச்சுருக்கிறவங்க ஈஸியாக வந்து செல் பண்ணலாம், இல்லாட்டி பை பண்ணலாம். செல்லிங் வந்து இன்ட்ராடேயில் பண்ண முடியும், பொசிஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பை அண்ட் டிப் வந்து பண்ணுவாங்க, செல் அண்ட் ரைஸ் வந்து செல் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து மினிமம் வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கும். ஸோ இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து கீழே வந்துச்சுன்னா இங்கே பை பண்ணுவாங்க, மேலே போச்சுன்னா இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இங்கேருந்து இது வந்து டார்கெட்டாக வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து
ஹை வெயிட்டேஜ் என்னென்ன ஸ்டாக்ஸில் வந்து இருக்குதோ அதை வச்சு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் இல்லாட்டி ஆப்ஷன் செல் வந்து பண்ணி வச்சுக்கிறாங்க. அது வந்து ஹெட்ஜிங்காக செல்லிங் வந்து பண்ணிப்பாங்க. ஈவன் வந்து பையிங்கும் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து ஹெச்டிஎஃப்சி செல் அடிச்சு விட்டு புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணியும் பண்ணுறாங்க ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த ஜெயின் சீட் வந்து ஒரு 40,000 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது புரியுதுங்களா? அப்புறம் ஏன் வந்து அந்த பர்டிகுலர் வெயிட்டேஜ் உள்ள பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் நம்ம நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த இடத்துல டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 26,200 இருக்குது. 200 இருந்து நம்ம மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கால் ஆப்ஷனும் வந்து வாங்குகிறோம். அதுவே வந்து கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 26,200 பிலோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவோம். கரெக்டுங்களா? மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன், கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து வாங்கிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போது ஸ்பாட்டை வந்து நம்ம வந்து பை பண்ண முடியுமா? நிஃப்டி இண்டெக்ஸை வந்து பை பண்ண முடியுமா? பை அண்ட் செல் பண்ண முடியுமா? நிஃப்டி இண்டெக்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ண முடியாது. முடியுமா? முடியாது. ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம எதை வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும்? இப்போ பொதுவாக ஸ்டாக்ஸில் வந்து வாங்கி வைக்கிறது அது வேற. இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எஃப்என்ஓவில் வந்து எதை வந்து நம்ம பை பண்ண முடியும்? கான்ட்ராக்ட்ஸில் வந்து ஃபியூச்சர். ஓகேங்களா? ஃபியூச்சர் வந்து பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஓகே. கீழே வாங்கிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 26,200 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து 26,500 போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து 26,500 போயிடுச்சுன்னா எத்தனை பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வரும்? 300 பாயிண்ட் வரும். இன்ட்டு 65 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபியூச்சரை வந்து பை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது? ஃபியூச்சர் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படும் உங்களுக்கு? 2.5 lakhs. 2.5 Minimum lakhs. ஒரு 2 lakhs இருக்குமா? Okay. ஓகே, 2 lakhs இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து செல் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோதான் அமௌண்ட் தேவைப்படும். ஓகேங்களா? பை செல் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே இப்போ மேபி வந்து லாட் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பை பண்ணாக்கு 2 lakhs தேவைப்படும், செல் பண்ணாக்கு 2 lakhs வந்து தேவைப்படும். இப்போ உங்ககிட்ட வந்து 2 lakhs வந்து இல்லை, 20,000 தான் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஃபியூச்சர் பை பண்ணோம்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுறோம். பட் அதே நம்மக்கிட்ட 2 lakhs இல்லை அப்படின்னா 20,000 தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுவே மார்க்கெட் வந்து செல் ஆகுது அப்படின்னா அப் டு 26,000 வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து செல் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட ஃப்யூச்சர் வந்து செல் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, அதே 20,000 தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த 20,000க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னது? புட் ஆப்ஷன். நீங்கள் யாரும் ப்ராஃபிட் பண்ணுறதில்ல, அது வேறு. ஆனால் லாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எப்படியும் ப்ராஃபிட்டுக்கிற அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்ககிட்ட 10,000 இருந்தாலும் சரி, 20,000 இருந்தாலும் சரி, அதை லாஸ் தான் பண்ண போகிறீங்க.
எடுத்துன்னு வந்து கால் ஆப்ஷனில் வாங்குங்க, இல்லாட்டி புட் ஆப்ஷனில் வாங்குங்க. அது ஒன்லி டைம் வேல்யூ வந்து நம்ம வாங்குறோம். புரியுதுங்களா? என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகே. ஆனால் இதை மைண்டில் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஜீரோ ஆக வேண்டிய ஒரு இதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ அந்த இடத்துல எப்படி டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட உண்மை தன்மை. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்யூச்சர் வாங்குறதுக்கு காசு இல்லை, நம்மக்கிட்ட வந்து 20,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதையும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃப்யூச்சர்னால் என்ன அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வந்து ஃப்யூச்சரை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்யூச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை மந்த்து கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகும்? 3 months. 3 months. 3 months கான்ட்ராக்ட். ஓகே. ஸோ எவ்ரி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு நமக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து எப்படி க்ளோஸ் ஆகும்? Last Thursday. எக்ஸ்பைரி அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, அதாவது எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, What equal to future? ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு Equal to future. ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பாட் வந்து 26,328 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே. 26,328 ஸ்பாட்டு. ஃப்யூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது? கரண்ட், அதாவது ஜனவரி மந்த் 26,455 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது ரெண்டுத்துக்கும்? ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 127. 26,455 மைனஸ் 26,328. ஓகேங்களா? இது செட்டில்மெண்ட் ப்ரைஸ். 127 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்களா? இருக்குதுங்களா? ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அண்ட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து ஏன் நமக்கு வந்து ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியுது? இந்த 127 ப்ரீமியம் ப்ளஸ் இதோட டைம் வேல்யூ சேர்ந்தது தான் நமக்கு வந்து மந்த்லி ஆப்ஷனோட ப்ரீமியமாக வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 127 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்களா? இப்போ ஃப்யூச்சர் க்ளோசிங் வந்து 26,455 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? 127 பாயிண்ட்ஸ். அப்போது இந்த இடத்துல புட் ஆப்ஷன் மந்த்லி எக்ஸ்பைரி 26,300 கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனோட 127 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கணும் மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ இது கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து வந்து ஆப்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 455 எப்படி வருது, அப்புறமா இந்த 127 ருபீஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, புட்டோட உங்களுக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 3 மந்த்ஸுக்கான கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு டிசம்பர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி எக்ஸ்பைரி முடியும் போது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஜனவரி முடிஞ்சுன்னா அடுத்து வந்து ஏப்ரல் வந்து கிரியேட் ஆகும். டிசம்பர் முடிஞ்சதுனால நமக்கு மார்ச் கிரியேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்ரி 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ரெடியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி மந்த்து அந்த ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னா அந்த மந்தோட கடைசி வாரம் டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஸோ அன்டில் வந்து நமக்கு எப்படி இந்த ப்ரீமியம் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து 127 ரூபா கால் ஆப்ஷனில் அதிகமாக இருக்கணும். அண்டு ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸு 26,455 எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அண்டர்லைங் வேல்யூ ஸ்பாட் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது? 26,328. இப்போ இது வந்து நியரஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை எடுத்துப்பீங்க? 350. 350. இல்லை 300. 350.
300 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 300 எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 26,300. ஓகே. ஸோ இப்போ 300 கால் அண்ட் புட்டு இது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 127 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ சிந்தட்டிக் அதாவது ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து வீக்லி ஃபியூச்சர். ஓகே, வீக்லி ஃபியூச்சரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டராக. இந்த இடத்துல ஃபியூச்சரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ 26,300 வந்து க்ளோஸ் ஆகிருந்ததுனால நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கை வந்து நான் 26,300 எடுத்துருக்கிறேன். இப்போ இது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டில்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 320க்கு 320. க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது? 160. மைனஸ் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 164. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 6. 320 மைனஸ் 164. ஓகேங்களா? 156 இருக்குங்களா? 156. ஓகே, 156. ஓகேங்களா? இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிக்கோங்க. 26,300 ப்ளஸ் 156. 26,456 வருதுங்களா? ஆமாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம ப்ரீவியஸாக வந்து மந்த்லி ஃபியூச்சரோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்துருந்தோம்? 26,455. 455. இது வந்து பார்த்தீங்கன்னா ₹1 முன்ன பின்ன இருக்குதுங்களா? ஆமாம் சார். 26,456 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரோ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் அப்புறமா மந்த்லி ஆப்ஷனுக்கும் கால் அண்ட் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது, மந்த்லி ஃபியூச்சர் எப்படி கிடைக்குதுன்ட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் இருக்கும், ஆனால் வீக்லியில் ஃபியூச்சர் கிடையாது. அது வந்து நம்ம பை கால்குலேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கொண்டு வரோம். சார்ட் வந்து மந்த்லிக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வீக்லியில் கிடையாது. புரியுதுங்களா ப்ரோ? ஸோ மந்த்லியில் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ நீங்க வந்து இந்த டைம் இது பார்த்தோம்ல, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் 127 டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ அது வந்து லைக் மந்த் ஆன் மந்த் வந்து டிஃபர் ஆகுமா? லைக் அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கா? லைக் 150 இருக்கும், 160 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு. அது வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம். அதாவது நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி பேஸ் பண்ணியிருக்கும். ஐவின்னா இம்ப்ளைடு வாலாட்டிலிட்டி, இந்தியா வீக்ஸ் கிடையாது, இம்ப்ளைடு வாலாட்டிலிட்டி. ஓகே. சரி, ஐவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இருந்தது ஒரு 10 பிலோ வந்து இருக்குது, லெஸ் தென் 10 இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 15, 20, 25 எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமா ஸோ இருக்கும். ஏன் வந்து நமக்கு ப்ரீமியம் வந்து நார்மலாக இருக்கிறத விட சில டைம் வந்து ப்ரீமியம் அதிகமாகுது அப்படின்னா இட்ஸ் கால்டு ஈவெண்ட் டே. ஓகே, லைக் பட்ஜெட் ஆகட்டும், இல்லை எலெக்ஷன் ஆகட்டும், இல்லை மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு வந்து கிராஷ் ஆகுற ஒரு சுச்சுவேஷன், லைக் ஏதாச்சும் ஒரு வார் பேனிக்கு, அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட்டாக கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டிருந்தாங்களே, இந்த மாதிரி டேரிஃப் சுச்சுவேஷனு, அது விட்டா வேறு வந்து இந்த எலெக்ஷன் டைமு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் வந்து நார்மலாக இருக்கிறதோட அதிகமாக இருக்கும். ஸோ அது ஏன் அதிகமாகுது அப்படின்னா ஐவி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ அதனால் ஐவி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களன்னா ஆப்வியஸ்லி நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? நமக்கு இவ்வளோ தான் இருக்கணும், 120 தான் இருக்கணும், இல்லை 150 தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக இருந்துச்சுன்னா 120லேருந்து 150 இருக்கும் மந்த்லியில். இதுவே வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அது நான் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வீக் உங்களுக்கு டைம் நெருங்க உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த எக்ஸ்பைரி வந்து நெருங்க உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அந்த டைம் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிஃப்டியில் அந்த டிகே. ஆமாம், ப்ரீமியம் டிகே வந்து அதாவது நமக்கு இப்போ ஓகே நார்மலாக இருக்குது, அதாவது லெஸ் ஐவி வந்து இருக்கிறதுனால ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த இடத்துல.
ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இது கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? பேஸ்ட் ஆன் ஐவி மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகும். அதிகமாகறதும் இல்லை குறையிறதும் இருக்கும். ஸோ அது வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஃபிக்ஸ்டா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து மந்த்லி. ஸோ மந்த்லி ஸ்பாட் சாரி மந்த்லி ஃபியூச்சரு ஸ்பாட்டு எப்படி அப்புறமா ஆப்ஷன் மந்த்லி ஆப்ஷனோட அந்த ப்ரீமியத்தோட எப்படி நமக்கு ப்ரீமியம் வந்து சாரி ஃபியூச்சர் வந்து எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து Yeah. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போது எப்படி நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தோமோ அதே மாதிரி வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ இது கிளியருங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீக்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பைரி வந்து நமக்கு எத்தனை எக்ஸ்பைரி இருக்குது இந்த மாதம்? 6th 1, 13th 1, 20th 1, 27th. அதாவது 27th அப்படிங்கிறது நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நம்ம அதுதான் இப்போ வந்து பார்த்தோம். இப்போது 20th வந்து நான் எடுக்கிறேன். 20th எடுத்தேன்னா எனக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி சாரி ஃபியூச்சர் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குதுங்களா? இல்லை. இல்லை. ஓகே. ஸோ நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். 20th எக்ஸ்பைரி. ஸோ இதுலேயும் வந்து பாருங்கள், உங்களுக்கு ப்ரீமியம் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வந்து ஒரு லாஜிக் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஜஸ்ட் ஆன்சர் உங்ககிட்டருந்தே வரட்டும். ஓகேங்களா? அதே 26,300 தான் நான் எடுத்துருக்கிறேன். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இப்போது எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஸ்பாட் இப்போ 20th ஓகேங்களா? 20ஆம் தேதி ஜனவரி மாதம் ஸ்பாட் க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 26,300 கால் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகணும், புட்டு வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகணும்? 0 ஆகணும். 26,300 புட்டு. கால் ஆப்ஷன் 0. எவ்வளோ இருக்கும், புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கும்? 320ல் வந்து க்ளோஸ் ஆகுது. 26,328ல். ஜீரோ. கால் கால் வந்து 28. கால் வந்து 28 ரூபா இருக்கும், புட்டு வந்து 0 ஆகிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அதுவே வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 26,300ல் எக்ஸாக்டாக வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கும், புட்டு எவ்வளோ இருக்கும்? ம், ரெண்டுமே வந்து 0 ஆகும். கரெக்டுங்களா? காலும் வந்து 0 ஆகும், புட்டும் வந்து 0 ஆகும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ 28ல் க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷன் வந்து 28 ரூபா தானே அதிகமாக இருக்கணும். அதுதானே லாஜிக்கு. பட் ஏன் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது? இப்போ இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 249க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து 139க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டுத்துக்கும்? 110 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? 110. 139 110 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே நமக்கு 328ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து 28 ருபீஸ் 139ஓட 28 ருபீஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த 28 ருபீஸ் தான் இருக்கணும். ஸோ இருந்தாலுமே நமக்கு ஏன் வந்து ஒரு 70-80 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது இதில்? டைம் வேல்யூ. டைம் அப்போ புட்லேயும் இருக்கிறதும் டைம் வேல்யூ தானே? புட்டில் இருக்கிறதும் டைம் வேல்யூ தானே? அப்போ இதுக்கு மட்டும் என்ன ப்ரீமியமாக இருக்குது? ஆக்சுவலி இது வந்து 0 ஆகிருக்கணும் இல்லையா? நம்ம 26,300க்கு மேலே தானே க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ புட் ஆப்ஷன் 0 தானே ஆகணும். டைம் வேல்யூவும் இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம ஃபியூச்சர் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம் நம்ம மந்த்லியில்? கால் ஆப்ஷன் மைனஸ் புட் கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஃபியூச்சர். ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? இது என்னது? ஃபியூச்சர், மந்த்லி ஃபியூச்சர். ஓகேங்களா? இப்போது வீக்லிலையும் அதே மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வீக்லியில் வந்து கால்குலேட் பண்ணுறது
கால் ஆப்ஷன் 249, புட் ஆப்ஷன் 139. டிஃப்ரென்ஸ் வந்து 110 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட 26,300 ப்ளஸ் 110. 110 போட்டிங்கன்னா 26,410 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர், அதாவது 20th ஃபியூச்சர். புரியுதுங்களா? அப்போ ஒரு வீக்குக்கும் உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வீக்லி ஃபியூச்சர். நமக்கு வீக்லி ஃபியூச்சர் எவ்வளோ வந்தது? 410 ருபீஸ் வந்துச்சுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து 20th கான்ட்ராக்ட் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுக்கும்போது வீக்லி ஃபியூச்சர் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோம்னா இது வந்து நியர் வந்து 410 கிட்ட செட்டில்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து செட்டில்மெண்ட் இருக்காது, எல்டிபி தான் இருக்கும். நம்ம கேல்குலேஷன் மூலமாக செட்டில்மெண்ட் வந்து நமக்கு 26,410 வந்து இருக்கும். இப்போ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26,433 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது வீக்லி ஃபியூச்சரு. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எல்டிபி வச்சு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எல்டிபி வந்து 265 இருக்குது, புட்டு எவ்வளோ இருக்குது? 133 இருக்குது. இப்போ இது வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் 132. ப்ரைஸோட ஆட் பண்ணிக்கோங்க. 265 மைனஸ் 133, 132 இருக்குதுங்களா? ப்ளஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,300, 432. 26,432. ஓகேங்களா? அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது? 433.65. ஓகே. 433. ஓகேங்களா? அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ புரியுதுங்களா? நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது எப்படி கேண்டிலாக வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஸ்பாட், அதாவது ஏடிஎம் கால் மைனஸ் ஏடிஎம் புட்டு, அதில் வர்ற டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீக்லி ஃபியூச்சராக வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து 26,300 தான் நீங்கள் வந்து எடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் 400 எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு அதுதான் வரணும். இப்போ 400 வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 400ல் கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது? 192. புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது? 180. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 12. ப்ளஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு 26,400. 400 எவ்வளோ வந்தது? 26,412. நம்ம 26,300 பேஸ் பண்ணி எவ்வளோ வந்தது? 26,410 அப்படிங்கிறது வந்து 410. ஓகேங்களா? இதுதான் வரணும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் 500 எடுத்து பார்த்தாலுமே அதுதான் வரணும். எப்போவுமே சிந்தட்டிக் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் தான். அப்போ புட் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால நம்ம ஃபஸ்ட்டு புட்டை போட்டு அப்புறமா கால் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கால் மைனஸ் புட்டு, இதுதான் லாஜிக். ஓகே. இப்போ 500 இல்லாட்டி 600 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 600 கால் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கேன். கால் ஆப்ஷன் வந்து 101க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. புட் வந்து பார்த்தீங்கன்னா 288. ஓகேங்களா? அப்போ கால் ஆப்ஷன் 101 மைனஸ் புட் ஆப்ஷன் 288. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து நெகட்டிவில் வருதா இல்லாட்டி ப்ளஸில் வருதான்னு பாருங்கள். 101 மைனஸ் 288 நெகட்டிவ். மைனஸ் -177. 187. ஓகேங்களா? 187. இப்போ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துருக்குறோம்? 26,600. 600. ஓகேங்களா? மைனஸ் 187. இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். 26,600 மைனஸ் 187. 413. ஆல்மோஸ்ட் வந்து 410, 412, 413. புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது, அதாவது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நியரஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ புரியுதுங்களா ப்ரோ? இந்த இடத்துல வந்து மந்த்லி ஃபியூச்சருக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனில் இருக்கிறது. இது வந்து வீக்லி ஃபியூச்சர்.
புரியுதுங்களா ப்ரோ? இது வந்து ஸ்பாட்டு, இது வந்து வீக்லி ஃபியூச்சர். நம்ம எப்படி வந்து அந்த ம். வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறத அரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஏன் வந்து இந்த வீக்லி ஃபியூச்சர் நம்ம பார்க்கணும்? நம்ம எதனால் இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணுறோமா? இல்லாட்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோமா? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஸ்பாட்? ஆப்ஷன். ஓகே. ஆப்ஷன்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் வந்து ஒரு பை வால்யூம் இருக்காது, செல் வால்யூம் இருக்காது. எதுவுமே இது வந்து பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து கிரியேட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ரிஃப்ளெக்ஷன் அந்த 50 ஸ்டாக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் நிஃப்டியில் வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? ம். ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸில். வீக்லி ஆப்ஷனா இல்லாட்டி மந்த்லி ஆப்ஷனா அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? ம். ஸோ அப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அரைவ் பண்ணுறோம் இல்லைங்களா? R1, ம். R2, S1, S2 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஸ்பாட் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா ம். நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி ஃபியூச்சரில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், வீக்லி ஆப்ஷன்ஸில். ம். அப்போ வீக்லி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுதா? அப்போ இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகணும். ம். ம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகணும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி அரைவ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது வந்து ம். இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 5 மினிட்ல வந்து கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ம். ஸோ 920 பேஸ் பண்ணி. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சராக வந்து நமக்கு லெவல் க்ரியேட் ஆகுது. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப் டு ரெசிஸ்டன்ஸும், இது கீழே இருந்துச்சுன்னா அப் டு சப்போர்ட்டும் வந்து இந்த வீக்லி ஃபியூச்சர் வந்து வரணும். ஸோ இந்த லெவல்ஸ் ஓகே. வந்து எப்படி நமக்கு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸ் வந்து புரிஞ்சிச்சிங்களா? ஓகே சார். Yeah. ஏதாவது டவுட் இருக்குங்களா இதில்? இல்ல ப்ரோ. ஓகே. ஸோ நீங்க அடுத்தது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் சொன்னது வந்து இதுதான். ஃபியூச்சர் தான் சொன்னீங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் சொன்னீங்க. ஆமாம், ஸ்பாட் இல்ல. கரெக்ட்டா? ஸ்பாட் கிடையாது, ஓகே. சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான். ஓகே. நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது சிந்தட்டிக் ஃபியூச்சர். சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான். ஸ்பாட் சும்மா தான். ஆமாம். ஓகே ப்ரோ. ஸ்பாட் அப்படிங்கிறது அது மேபி அது எக்ஸ்பைரி நெருங்கும்போது ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும் போது ம். என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆகிடும். அந்த கேப் வந்து ம். அப்படியே ம். ஸ்டெப் டைம் ஆகட்ட, ஏன்னா டைம் டிகே தானே. ம். ஸோ ம். அந்த டைம் டிகே ஆயிடுச்சுனாக்க நமக்கு வந்து ஸ்பாட் எங்கே இருக்குதோ அங்கே வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ம். ஓகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நமக்கு வந்து அரைவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்பைரியை வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரியை வந்து எடுத்துக்கிறேன். 06 கரண்ட் எக்ஸ்பைரி வந்து 06 இல்லைங்களா? இது பாருங்கள், நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பு ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் வந்து நமக்கு கேப் இருந்துச்சு இல்லைங்களா ரெண்டுத்துக்கும். அதுக்கப்புறமா வந்து போக போக என்னாச்சு, அந்த கேப் அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து கரண்ட் எக்ஸ்பைரி, அதாவது 6th எக்ஸ்பைரி. இப்போ என்ன இருக்குது, ம். நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்துடலாம். நம்ம இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடல் அண்டு ஸ்டாங்கல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாடல்னா என்ன, ஸ்டாங்கல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் வந்து ஸ்பாட் க்ளோசிங் நம்ம நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26,200 அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட் 5 மினிட் 920க்கு. ஓகேங்களா? 26,200 அப்படிங்கிறது ஏடிஎம்மாக வந்து இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? 920 ஸ்டாடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஸ்பாட் வந்து 920க்கு எங்கே க்ளோஸ் ஆகுதோ, ஓகேங்களா, நீங்கள் 920க்கு வந்து ஸ்பாட்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சரையும் கன்சிடர் பண்ணிக்கலாம், அதாவது வீக்லி ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பாட்டோ அல்லது வீக்லி ஃபியூச்சரோ எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுதோ, ஸோ அதுதான் நமக்கு வந்து ஏடிஎம்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது 200. 200. அப்போ இதுதான் நான் ஏடிஎம் நமக்கு. ம் ஓகே. ஸோ அப்போ இந்த ஏடிஎம்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 920 ஸ்டாடல் அப்படின்னா இந்த ஏடிஎம் காலும் ஓகே ஏடிஎம் புட்டும் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் மீன்ஸ் செல் பண்ணுறது. ஓகேங்களா? ஷார்ட் ஸ்டாடல், ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது செல் அடிக்கிறது. ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 920 AM ஷார்ட் ஸ்டாடல். புரியுதுங்களா? 920 ஸ்பாட் வந்து எங்கே இருக்குதோ அது வந்து அந்த பர்டிகுலர் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறது 920 ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ புரியுதுங்களா? இப்போ ஸ்டாங்கல் அப்படிங்கிறது புரியணும். ஸ்டாடல் அப்படிங்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாங்கல் வந்து சொல்லிடுறோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,200 அப்படிங்கிறது நம்ம வந்து ஏடிஎம்மும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இது வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஓடிஎம் அண்ட் ஓடிஎம் புட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எது வந்து 0 ஆகும், எது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்ட்ரைக் சொல்கிறேன். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு இந்த 3 ஸ்ட்ரைக்கில் எது 0 ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். ஓகே. 26,100 ஏடிஎம் ஸ்ட்ரைக், சாரி 26,100. அடுத்து வந்து 26,200, 300. 3 ஸ்ட்ரைக் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து மிட் பாயிண்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஏடிஎம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் மிட் பாயிண்ட்டாக வந்து எடுத்துக்கிறேன். கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுப்போம். இதுவே கீழே வந்துச்சுன்னா புட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். கரெக்ட்டுங்களா? இப்போ இதில் வந்து கால் ஆப்ஷனுக்கு 26,100 அப்படிங்கிறது இது வந்து என்ன மணியாக இருக்கும்? அதே மாதிரி 26,200 அப்படிங்கிறது என்ன மணியாக இருக்கும்? 300 அப்படிங்கிறது என்ன மணியாக இருக்கும்? காலுக்கு இன்னு அத்து அவுட். இது வந்து கால், இந்த பக்கம் புட்டு. இது வந்து நான் ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ கால் ஆப்ஷனில் வந்து இப்போ இந்த 26,100 அப்படிங்கிறது ஏடிஎம்மா? ஓடிஎம். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஐடிஎம். ஓகே. 26,200 அப்படிங்கிறது ஏடிஎம். ஓகேங்களா? 26,300 அப்படிங்கிறது அவுட் ஆஃப் தி மணி. அவுட் ஆஃப் தி மணி, ஓடிஎம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் ஏடிஎம்க்கு அதிகமாக இருக்கா, இல்லை ஓடிஎம்க்கு அதிகமாக இருக்கா, இல்லை ஐடிஎம்க்கு அதிகமாக இருக்கா 0 ஆகிறதுக்கு? ப்ரோ காலுக்கு வந்து 2600 வந்து இந்த மணி. ஓகே. கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா இதில் தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும். நான் அதனால தான் இதை ஐடிஎம் வந்து ஓடிஎம்மா ஏடிஎம்மா அப்படிங்கிறது கேட்டிருப்பேன். ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே. நீங்கள் வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் மகட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? மனப்பாடம் பண்ணணுன்ட்டு. நீங்கள் மிட் நைட்டில் எழுப்பி கேட்டால் கூட இது வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருக்குது ஐடிஎம். இது வந்து 100 ரூபா இருக்கு ஏடிஎம். ஓடிஎம் வந்து 50 ரூபா இருக்கு. இப்போ இதில் வந்து ஏடிஎம் வந்து 0 ஆகுமா, இல்லை ஓடிஎம் 0 ஆகுமா, ஐடிஎம் வந்து 0 ஆகுமா?
ஓடிஎம் தான். ஓடிஎம். சப்போஸ் 26,200ல க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து ரெண்டுமே ஜீரோ ஆயிடும். ஓடிஎம் ஏடிஎம். ஏடிஎம் ஓடிஎம் ரெண்டுமே ரெண்டுமே வந்து ஜீரோ ஜீரோ ஆகும். ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ கால் ஆப்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும்? ஐடிஎம் இது வந்து 100. 50 ரூபா இருக்கும். 50 ரூபா. 200ல முடிஞ்சிச்சுனாக்கா 50 rupees. 50 ரூபா 200ல முடிஞ்சிச்சுனாக்கா எப்படி அ, சொல்றீங்க? 100 ரூபா இருக்கும். 100, 100, 100 இருக்கும். 100 இருக்கும். 100 இருக்கும். ஏன் 50 ரூபா அப்படின்னு சொன்னீங்க? இல்ல நான் வந்து அப்படியே 150 மைனஸ் 100 இது பண்ணிட்டேன். 150 இல்ல 100 டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஆமா. கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா இந்த 26,200 மைனஸ் ஐடிஎம் வந்து 26,100 வர டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. 100. இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 100ல வந்து முடியும். ஸோ இப்போ மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அஹ், நமக்கு வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து எது இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து ஓடிஎம்க்கு இருக்கும், ம். இன்னொன்று வந்து ஏடிஎம்க்கு இருக்கும், ம். ஐடிஎம் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ம். அதாவது ஒன்லி இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஓகே. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் டைம் வேல்யூ வந்து எதில் இருக்குது நமக்கு? மேக்ஸ் டைம் வேல்யூ 100. 100ல இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸ் டைம் வேல்யூ சார்ட் வந்து மேக்ஸ் டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏடிஎம் 100 ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸ் டைம் வேல்யூவை தான் கவர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து 920 ஸ்டாடல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ இப்போ ஐடிஎம் ஓடிஎம் ஏடிஎம் அப்படிங்கிறது கிளியராக வந்து புரிஞ்சிச்சிங்களா ஃபார் கால் ஆப்ஷனுக்கு? ம். ஓகே. இப்போ அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், இந்த பக்கம் வந்து புட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து 26,200. இது வந்து ஏடிஎம், கீழே இருக்கிறது 26,100 வந்து ஐடிஎம். இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓடிஎம் வந்து 26,200. ஓகேங்களா? இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. ஸோ இதுவே வந்து அப்படியே புட் சைடு வாங்க. இப்போ புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த 26,000 அப்படிங்கிறது என்ன மணியாக இருக்கும்? ஏடிஎம். ஏடிஎம். ஓகே. ஸோ இப்போ அது 26,100 ஓடிஎம். ஓடிஎம். ஓகே. ஓடிஎம் 26,300 ஐடிஎம். ஐடிஎம். ஐடிஎம் ஓகே. ஸோ ஏன் இது வந்து இப்போ மார்க்கெட் வந்து இங்கே 26,000 ஏடிஎம் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஐடிஎம், இது வந்து ஏடிஎம், இது வந்து ஓடிஎம் அப்படின்னா அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது பை ஆகுது. ஸோ அப்போ புட் ஆப்ஷனுக்கு மட்டும் எப்படி நம்ம ஓடிஎம் அப்புறம் ஐடிஎம் மாறிடும்? அப்போ இதுக்கு என்ன இதுவும் வந்து ஓடிஎம்மாக தானே இருக்கணும் நமக்கு? ஏன்னா அது வந்து செல் கீழே பண்ணிருக்கோம். வரும். அது கீழே கீழே வரும்போது போறதுதான் பை value. ஆகுது சார். 2200 கீழே வந்தாதான் வேல்யூ. ஓகே. இப்போ வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது கால் ஆப்ஷன் அப்படின்னா அப் ட்ரெண்ட். ம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்றதுனால தான் நம்ம கால் ஆப்ஷன் வாங்குகிறோம். அப்போ கால் என்ட்ரி நம்ம எடுக்கிறோம், பை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதுவே புட் ஆப்ஷனை நம்ம வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அட் ப்ரெசண்ட்டாக வந்து 26,200ல இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஓடிஎம், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்து ஐடிஎம், அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம். ஓகே. அப்கமிங் ஸ்ட்ரைக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னா அப்கமிங் ஸ்ட்ரைக் மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம். ஓகே. அதே மாதிரி தான் செல் ட்ரெண்ட்லேயும் நமக்கு வந்து அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது ஏடிஎம்மு, அப்கமிங் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மு, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மு. ஐடிஎம். புரியுதுங்களா? ம். இப்போது இதில் வந்து ஐடிஎம் வந்து 150 ரூபா இருக்குது புட்டு, ம். ஏடிஎம் வந்து 100 ருபீஸ் இருக்குது, ஓடிஎம் வந்து 50 ருபீஸ் இருக்குது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 26,100ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ம். எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி, அதாவது இந்த கரண்ட் வீக்கில். இப்போ இந்த 150 ரூபா அப்படிங்கிற ஐடிஎம் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன ப்ரைஸாக வந்து இருக்கும், அண்ட் 26,100ஓட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கும் புட் ஆப்ஷன், அண்ட் 26,100 ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கும்? சார் 200 புட் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கும்?
100 வந்து 0 ஆயிடும். சூப்பர். ஓகே. 100 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகி போகும். ஏடிஎம் வந்து ATM 150, ITM 200. ஏடிஎம் வந்து 100 ல 150. 150. ஓகே. ஐடிஎம் வந்து 250. 250ங்களா? 250யா? எப்படி வருங்க ப்ரோ அது? 100 பாயிண்ட் இறங்கி இருக்காதா? ம் 200 to 100ல க்ளோஸ் ஆயிருக்கு. 26,100ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா 26,100 வந்து 0 ஆகி போகும் ஓடிஎம். 0 ஆயிரும். ஓகே. அது 26,200 ஏடிஎம் புட்டு வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகும்? 100 க்ளோஸ் 100ல 100. இங்கே எப்படி 150 ஆன்சர் வந்தது? நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணல அதே தான் அவர் நினைச்சுக்கிட்டாரு. 100 மைனஸ் நீங்க இதுதான் தப்பு. மேல கொஞ்சம் 200. அந்த கால்குலேஷனை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிஸ்கான தொழில் இது. காசை போட்டு காசு எடுக்கிறது. ஓகேவா? அதனால தான் இது வந்து நமக்கு தேவை. இது வந்து புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து புரியும். இதுலேயே வந்து தத்துப்புத்து அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஏடிஎம் வந்து 100 ருபீஸில் இருக்குது. நம்ம 100 ரூபாய் காசு கொடுத்து வாங்குகிறோம். எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து 26,000ல் வந்து க்ளோஸ் 100ல் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம்? 100 ரூபாய். 26,200. 26,200. ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகுது? எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 2600. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 100. ஆகுது? 100 100. அப்போ நமக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் தான் இருக்கும். நம்ம 100 ரூபாய் கொடுத்து வாங்கினோம்னா அது 26,100ல் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து 100 ரூபாய் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 100 ரூபாய் கொடுத்துருச்சு. நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அப்போ 100 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் அப்போ நம்ம வாங்கியிருக்கிற 100 ரூபாய் ப்ளஸ் 100 ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. அது வந்து டைம் வேல்யூ. அது 0 பண்ணும். ஓகேவா? அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கனவு கண்டு வச்சுருப்பீங்க. இங்கே 50 ரூபாய்க்கு வாங்கினது இங்கே வந்துச்சுன்னா 100 ரூபாய் வந்துடும். ஏன்னா ஏடிஎம் வந்து 100 ரூபாய் இருக்கு இல்லையா? அப்போ இது ஏடிஎம் ஆச்சுன்னா 100 ரூபாய் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எங்கே ப்ராஃபிட் வரும்னா இது வந்து 26,050க்கு கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். நீங்கள் வாங்கியிருக்கிறது ப்ரீமியம் டைம் வேல்யூ மட்டும்தான். அதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் அண்ட் ஓடிஎம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன்லி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூன்றதே இருக்காது. உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ எதில் இருக்கும் அப்படின்னா ஐடிஎம்மில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஐடிஎம் வந்து 26,300 ஐடிஎம் 150ல் இருக்குது. இது வந்து 26,100ல் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எவ்வளோ க்ளோஸ் ஆகும்? 200. ஓகேங்களா? இந்த 200 எப்படி வரும் அப்படின்னா 26,300 மைனஸ் 26,100 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது இன்ட்ரென்சிக் வேல்யூ? அதாவது உண்மையான விலை. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் க்ளோசிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுதான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எத்தனை பாயிண்ட் கிடைக்குது இந்தி மணியில்? 150. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எதில் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குது? ஏடிஎம்மில் கிடச்சிருக்கா, இல்லை ஓடிஎம்மில் கிடச்சிருக்கா, இல்லை ஐடிஎம்மில் கிடச்சிருக்கா? ஐடிஎம் மட்டும். அப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ஏடிஎம்க்கு இருக்கா, ஐடிஎம்க்கு இருக்கா, ஓடிஎம்க்கு இருக்கா? ஐடிஎம். கரெக்டுங்களா? ஸோ இதனால தான் நம்ம வந்து சில டைம் வந்து ஐடிஎம் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த எக்ஸ்பைரி டைமில். அப்புறமா ஒரு சில டைம் வந்து நம்ம டைம் வேல்யூ இருந்துச்சுன்னா ஏடிஎம் ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் ஏடிஎம் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஏடிஎம் அப்படிங்கிறது எடுக்கிறத விட்டுருங்க. ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து 0 ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கெல்லாம் ஓடிஎம் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐடிஎம்மில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஐடிஎம்க்கும் ஏடிஎம்க்கும் ஓடிஎம்க்கும் வித்தியாசம் வந்து புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ப்ரோ நம்ம வந்து இப்போ 200 வந்து 50ல வாங்கினா தான் நம்ம க்ளோசிங்ல ஒரு 50 ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த 50 வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இல்லை 100ல வாங்கிட்டோம்னா அது காஸ்ட் தான் கிடைக்கும். ஆமாம். ஸோ ஆஃப் தி ப்ரைஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து கரைச்சி அந்த வேல்யூ கொண்டு வந்துடும். ஏன்னா அவங்க வந்து இந்தி மணியை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செல்லர்ஸ் வந்து இந்தி மணியில் இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க மேக்ஸிமம்?
ஏடிஎம்ல இருப்பாங்க, ஏடிஎம்ல ஓடிஎம்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ம். ஸோ இப்போ ஓகே. 920 ஸ்டாடல் அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா? 920க்கு எங்கே இருக்குதோ ஸோ அது வந்து 920 ஸ்டாடல், அதாவது 920க்கு இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து அது வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 920 ஸ்டாடல் அப்படிங்கிறது. இப்போது இதில் வந்து ஏடிஎம் அப்படிங்கிறது 920 ஸ்டாடல், அது 26,200. ஓகே. இப்போ ஸ்டாடல் அப்படின்னா என்ன, ஸ்டாங்கல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டாங்கல் அப்படிங்கிறது என்ன? 100 பாயிண்ட் ஓடிஎம் 26,000. இது வந்து கால் ஆப்ஷனுக்கு 26,300 அப்படிங்கிறது ஓடிஎம். புட் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் எது? அவுட் ஆஃப் த மணி ஆஃப்டர் 2600. 26,100. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் ஐடிஎம் வந்து செல்லர்ஸுக்கு அது யூஸ்லெஸ், அது செல் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் 0 ஆகிறதுக்கு வந்து ஏடிஎம்க்கு அதிகமாக இருக்கா, ஐடிஎம்க்கு அதிகமாக இருக்கா, ஓடிஎம்க்கு அதிகமாக இருக்கா? ஓடிஎம் தான். ஓடிஎம்க்கு தான். ஓகே. ஸோ அப்போ ஏடிஎம் இல்லை, ஏடிஎம்க்கும் இருக்குது. ஓகேங்களா? ஏடிஎம்க்கும் வந்து இருக்குது. இருக்கிறதுலே டைம் வேல்யூ அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னா ஏடிஎம்ல தான். ஏடிஎம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஓடிஎம் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து 0 ஆகக்கூடியது. மேக்ஸிமம் ஏடிஎம்மும் வந்து 0 ஆகக்கூடியது. ஐடிஎம் வந்து செல் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா அதனால அவங்களுக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது ஐடிஎம் செல் பண்ணுறதுனால. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு வந்து 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எது இருக்குதோ ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கலாக இருக்குது. புரியுதுங்களா? ஓடிஎம் காலும் ஓடிஎம் புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இது வந்து ஸ்டாங்கல். ஏடிஎம் காலும் ஏடிஎம் புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆக சான்ஸ் இருக்குது, அது வந்து ஸ்டாடல். ஆமாம். ஸ்டாடல்னா என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ராடல்ங்கிறது 100 பாயிண்ட் வேல்யூங்களா நம்மளுடைய ஸ்ட்ராங்கல் வச்சு? நம்ம எப்பவுமே 100 பாயிண்ட்ஸ் எடுப்போம். அது தாண்டி போறதுக்கு நீங்கள் சான்ஸ் 50 பாயிண்ட்ஸும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் நம்ம ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். சதீஷ் ப்ரோ, லக்ஷ்மி ஷா சொல்லிட்டு அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க பாங்க ரொம்ப நேரமா கையை. சார் ಹೇಳಿ சார். ಲಕ್ಷ್ಮೀ ಸರ್. ಸರ್ ಇವಾಗ ನಮಗೆ ಇದರಿಂದ ಸರ್ ಸ್ವಲ್ಪ ಆಡಿಯೋ ಕಮ್ಮಿ ಇದೆ, ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ಕೇಳಿಸುತ್ತೆ ಸರ್? ಹಾಂ ಸರ್ ಇವಾಗ ಈ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇಂದ ನಾವು ಹೇಗೆ ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡೋದು ಇದು ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ ಇದು ಕೆಳಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ? ಸೊ ಅದಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಇಂಡಿಕೇಟರ್ ಇದು ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿದ್ರಿ. ಸೊ ಅದರಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತೀನಿ ಬೇಸ್ಡ್ ಆನ್ ಆಪ್ಷನ್ ಪ್ರೀಮಿಯಂ. ಅದು ಇದು ATP ಪ್ರೈಸ್ ಅದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇಟ್ಕೊಂಡು. ಹೌದು ATP ಅಂಡ್ ಸಿಂಥೆಟಿಕ್ ಫ್ಯೂಚರ್. ಓಕೆ ಸರ್, ಅದರಲ್ಲೇ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಓಕೆ. ಸೊ ಇದು ಜಸ್ಟ್ ಸಪೋರ್ಟ್ ಅಂಡ್ ರೆಸಿಸ್ಟೆನ್ಸ್ ಅಂಡ್ OTM ಸ್ಟಾಡಲ್ ಅಂಡ್ ಸ್ಟ್ಯಾಂಗಲ್ ಹೆಂಗೆ ಕ್ರಿಯೇಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿರೋದು ಇದು. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಹೆಂಗೆ ಟ್ರೇಡ್ ತಗೊಳ್ಳೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತೀನಿ. ஓகேண்ணா? ஓகே சார். ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த ஏடிஎம் OTM ஸ்டாடல் ஸ்டாங்கல்ல? இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து போயிடுவோம். சரி, இப்போ டெய்லி வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. சார் டெய்லி இப்போ மூவர்ஸ் எந்த பக்கம் அதிகமா இருக்காங்களோ அவங்க பக்கம் தானே? ஆமாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த ஏடிபி கால்குலேட்டர் அப்படிங்கிறது ஸோ அப்போ மூவர்ஸ் அந்த ஓகே ஸோ அந்த மூவர்ஸ் வச்சு தான் அந்த ஏடிபி வந்து டைரக்ஷன் இருக்கு. அதாவது என்ன சம்டைம்ஸ் நம்ம ஏடிபி அதாவது ஏடிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து என்ன ப்ரைஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அது வந்து நமக்கு லைனாக வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அந்த லைனுக்கு மேலே வந்து யார் இருக்கிறா அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த டைரெக்ஷனில் இருக்க போகுது மார்க்கெட். சில நேரத்துல நம்ம ஏடிபி கீழே வந்து கட் பண்ணாம வெயிட் பண்றதுனால டைரக்ஷன் அகேன்ஸ்டா போயிட்டே இருக்கு. அதனால தான் சில நேரத்துல நம்ம அது நம்ம வரும்னு வந்துச்சுனாவே நம்ம இமிடியேட்டா கட் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம ஃபேவரா வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ரீபை பண்ணிக்கலாம். ஒரு சில நாள்ல ஏடிபி கீழே போயிட்டோம் வெயிட் பண்ணி நம்ம லாஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அது கேட்பேன். இல்ல உடனே நம்ம ஏடிபி கீழே வராம ஒரே சைடுல போயிட்டாங்க.
ம். அது நம்ம இமீடியட்டாக ஒரு கட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை அது. ஓகே, ஓகே. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ பேசிக்ஸ் இது வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு அதோட செஷன் வந்து நீட்டாக இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஓகே. எடுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் ரொம்ப கிளியரு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான் ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல். ஏன்னா இதை பொறுத்து தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அரைவ் பண்ணுறோம். ஸோ அது ஏன் வந்து வீக்லி ஃபியூச்சரை வந்து நம்ம டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ம். ஸோ இப்போ இது கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்துடலாம். ஓகே. ப்ரோ இப்போ வந்து நம்ம இது பார்த்தது வந்து டெய்லி ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராடல். இப்போ வீக்லி ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராடல் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்றோம் நம்ம? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறோமா இல்லை வீக்லியில் பண்ணுறோமா? நம்ம இன்ட்ராடே பண்றோம். இன்ட்ராடே பாருங்கள். ஓகேங்களா? இதே மெத்தடில் நீங்கள் இந்த வீக்லி ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ. ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போது ஏடிஎம் என்ன இருக்குது, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது அந்த எக்ஸ்பைரி ஆகிட்டு ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகும். அதுதான் நமக்கு வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்டோட ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கெல்லாம் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஓடிஎம் தான் 100 பாயிண்ட் தான். ஓ அது வீக்லிக்கும் 100 பாயிண்ட் தான் 100 பாயிண்ட் இருக்குங்களா? தான். ஓகே, ஓகே. ஸோ வீக்லி அந்த 100 தாண்டி போயிடுச்சுன்னா ஃபர்தர் மூவ் அப் மூமெண்டம் ஆகும், வந்து இல்லை பை 100 சைடில் கீழே இருக்கும். வந்துருச்சுன்னா ஃபர்தர் டவுன் வரும்னு டவுன் வரும். வச்சுக்கலாம் வீக்ல. ஆமாம். அதோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகணும், இல்லாட்டி சப்போர்ட்லேருந்து பை ஆகணும். ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷோ இன்ட்ராடே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து க்ளோசிங் 150 வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. பட் நான் எடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா 26,200 வந்து வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து 150 வந்து நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்ம 150 நம்ம 50 ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், 100 பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 100 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி இந்த இடத்துல டிசைட் பண்ணுறோம், 200 தான் அப்படிங்கிறது நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த நாள், அதாவது முன்னாடி நாள் க்ளோஸ் ஆனது 150 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது 26,150. அடுத்த நாள் ஓப்பன் ஆகிட்டு 100லேயும் க்ளோஸ் ஆகலாம், இல்லாட்டி 200லேயும் க்ளோஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஏன்னா அடுத்த நாள் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எடுத்ததுமே நம்ம வந்து இங்கே 100 அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து 200 க்ளோஸ் ஆனதுனால, நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு க்ளோஸ் ஆனதுனால நம்ம இதை வந்து ஏடிஎம்மாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சப்போஸ் இதுவே வந்து 100ல் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து எடுத்திருப்போம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக. ஓகேங்களா? நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம கொடுத்துருப்போம் 100 அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து 200ல் க்ளோஸ் ஆனதுனால 200 எடுக்கிறோம். இப்போ இந்த 200 பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாடலோட சப்போர்ட் அப்படிங்கிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த R1 S1 அப்படிங்கிறது இது வந்து ஸ்டாடல். ஓகேங்களா? இந்த R2 S2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கல். ஓகேங்களா? R2 S2 அப்படிங்கிறது ஸ்டாங்கல். ஸ்டாங்கல்னா என்ன? ஒன் லெவல் ஓடிஎம் கால், ஓடிஎம் புட்டு. அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் S2 அண்டு R2 அப்படிங்கிறது. அதே மாதிரி R1 அண்ட் S1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கல், ஏடிஎம்மோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் லெவல் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம உண்மையாகவே வந்து இதில் வந்து ஸ்பாட்டை நம்ம பார்க்கணுமா அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்பாட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதனால தான் நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து ஆன் பண்ணிக்க சொல்கிறது. இந்த இடத்துல ஷோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சரு கேண்டில்ஸாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்பாட் தேவைப்படாது, ஸ்பாட்டுங்கிறது தேவைப்படாது. நம்ம காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9:20க்கு ஸ்பாட் வீக்லி ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது, 200 மேலே, 200 எக்ஸாக்டாக 200 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, 201. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து 100ல் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இது வந்து ஏடிஎம் 26,100 வந்து எடுத்திருப்போம்.
ஸோ இப்போ இந்த 200 பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறது, லெவல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ முதல்ல வந்து ஸ்ட்ராடல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ராடல் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் வந்து 26,200. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பைரி டேட் ப்ரோ சாரி ஃபார் இன்டரப்ட். ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து 201 இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கேண்டிலோட கொடுக்கும், க்ளோசிங் வந்து அதை எடுத்துக்கும். எடுத்துக்கும். ஸோ நம்மளோட இன்புட் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அது மார்க் பண்ணணும். ஆமாம் கரெக்டுங்களா? ஆமாம். ஓகே, கிளியர், தேங்க்யூ. ஓகேங்களா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்புட்டு. சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து அது டிஃபால்ட்டாக வந்து வந்துடும், அது லெவல்ஸ் கிரியேட் ஆகும். ஆனால் அதை சிந்தட்டிக் ஃபியூச்சரை பார்த்து நம்ம அது இண்டிகேட்டரில் சேஞ்ச் பண்ணணும். ஆமாம். ஆஃப்டர் 920. ஓகே. இப்போ இந்த கேண்டில் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 920க்கு 26,200 கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் வர்ற டிஃப்ரென்ஸு இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் ஆகிட்டு நமக்கு கிரியேட் ஆகிறது தான் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் 920க்கு. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் மைனஸ் Okay, புட் bro. ஆப்ஷன் வர டிஃப்ரென்ஸு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணி வர லெவல்ஸ் தான் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ லெவல்ஸ் வந்து நமக்கு இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும், இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சர் அல்லது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இருந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட லாஜிக். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே வந்து இருக்குது ரெசிஸ்டன்ஸ் 1, அது உடச்சி மேலே போகுது, அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து போகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 எப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது 920க்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருந்துச்சு? 26,200. ஓகேங்களா? 26,200 அப்படிங்கிறது. இப்போ கால் ஆப்ஷனை என்ன பண்ணோம், க்ளோஸ் இது வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் 600ல வச்சுருக்கீங்க ப்ரோ, மாற்றிக்கலாம். 26,200 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 64 சாரி. காலா புட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 64ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. 64 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 26,200 வந்து 64க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ 26,264 இதுக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டே வரும். ஓகேங்களா? 26,200 கால் ஆப்ஷன் நம்ம 64 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 26,264 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து வரும். ஓகேங்களா? இப்போது ஏன் இதை வந்து ஆட் பண்ணி ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஏடிஎம் 26,200 இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் வந்து செல்லர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லாட்டி பையர் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுங்களா? செல்லர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே போக விட மாட்டாங்க. அதுக்கு மேலே போக விட்டாங்களா மேக்ஸ் ப்ராஃபிட்டை வந்து கவர் பண்ண முடியாது. அது அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். ஓகே, ஸோ அதனால் 26,264 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து R1 வந்து எவ்வளோ இருக்குது? 264 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்பாட்டு கிடையாது. ஸ்பாட் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வரைக்கும் நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்க்குறது இந்த வீக்லி கேண்டில் தான் நம்ம பார்க்கணும். ஸ்பாட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சிங்களா R1? இப்போ R1க்கு மேலே இருக்குதுங்களா இல்லாட்டி கீழே இருக்குதுங்களா? மேலே. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து S1 வந்து பார்த்துடலாம், சப்போர்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,200. புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது செட்டில்மெண்ட்டு, சாரி ப்ரீவியஸ் 94. இது வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கால் ஆப்ஷனை ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கால் மீன்ஸ் பை ட்ரெண்டு. புட் ஆப்ஷன் ஏன் வந்து நம்ம செல் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் மீன்ஸ் செல் ட்ரெண்டு. ஓகேவா? புரியுதுங்களா? கால் ஆப்ஷன் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம், புட் ஆப்ஷன் வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் எது வரும்? 26,106 மைனஸ் 94 106 அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? 26,106
6. 6. இது இந்த டிஜிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இங்கே இந்த இடத்துல எவ்வளோ கிரியேட் ஆகிருக்குது? 26,000 105.95. ம். புரியுதுங்களா? இந்த சப்போர்ட் லெவல் S1 வந்து புரிஞ்சுங்களா? ம். ம். ஓகே. ஸோ R1 ம். அண்ட் S1 பேஸ்ட் ஆன் ATM ஸ்டாடல் ம். 920 ஸ்டாடல். ம். ஓகே. ஸ்டாடலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? இப்போ இந்த ம். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து R1 வந்து பிரேக் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கு. ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து R2 வந்து போகும். ம். சப்போஸ் இதுவே வந்து S1 உடச்சி இப்படி வந்து ம். ட்ரேட் ஆகுது அப்படின்னா S2 வந்து வரணும். R1 ம். S2 அப்படிங்கிறது ஸ்டாடல். ம். ஓகேங்களா? ஸ்டாடல் அப்படிங்கிறது என்ன வரும்? 26,300 காலும் 26,100 புட்டும் வரும். சாரி, ஸ்டாங்கிள். ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா? ம். ஓகே புரியுதுங்களா? ப்ரோ. இப்போ ம். வந்து ஸ்டாங்கிளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாங்கிள் வந்து எது வரும்? 26,300 கால் ஆப்ஷன் வருமா? ம். 26,300 கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது? ப்ரீவியஸ் க்ளோஸு 27. 27. அப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன வரும்? 26,300 ஸ்டாங்கிள் மைனஸ் 27 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது ஆட் பண்ணிங்கன்னா 26,327 327. அப்படிங்கிறது என்ன இது? ம். R2. R2. ஓகே. ஸோ R2ஓட லெவல் வந்து எவ்வளோ கிளியர் ஆகிருக்கு? 26,327. 327. ஓகேங்களா? புரியுதுங்களா? ம். ஓகேங்களா? அப்போ 26,300 பேஸ் பண்ணி R2 வந்து வந்துருச்சு. R1 வந்து ம். பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேஸ் பண்ணி ம். ஸ்டாண்டர்டில் பேஸ் பண்ணி வர்றது R1, ஸ்டாங்கில் பேஸ் பண்ணி வர்றது R2. 2. ம். ஓகேங்களா? அடுத்து வந்து ம். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2. ஓகே. ம். சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் வந்து எது? ஸ்டாங்கல் ஓடிஎம் 26,100. 26,100. ஸோ இந்த 100 புட்டு வந்து எடுத்துக்கோங்க. 26,100 புட்டு எவ்வளோக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்குது? 51.35. 51. ஓகேங்களா? 51 மைனஸ் 26,100. 26,100. 49. ஸோ 49. 26,049 அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் 2 வரணும். S2. S2. ஓகேங்களா? S2 எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல? 48.65. 48. ஓகேங்களா? அந்த ஃப்ராக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து அது ம். கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து கொடுத்துரும். அது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா? ம். ஏதாவது டவுட் இருக்குங்களா இதில்? அப்போது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் 1 உடச்சதுன்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் எங்கே போகுது? R2. R2 போகுது. R1 வந்து உடச்சதுன்னா நெக்ஸ்ட் வந்து R2 போகும். சப்போஸ் இது உடைக்கல அப்படின்னாக்க நெக்ஸ்ட் இங்கிருந்து ரிவர்சல் ஆகும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகே. உடச்சதுன்னா அடுத்து வந்து S1 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா அல்லது ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். ப்ரீமியம் பேஸ் பண்ணி ம். இந்த ம். ஓப்பன் ஐயெல்லாம் ஃபார்ம் ஆகும் ஞாபகம் இருக்குதுங்களா? ம். ம். ஸோ அப்போ அந்த ஓப்பன் ஐ ஓப்பன் லோ வந்து கிரியேட் ஆச்சுன்னா ஓப்பனுக்கு கீழே இல்லாட்டி ஓப்பனுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகுதா ம். அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா S1 வரும். S1 உடச்சதுன்னா அடுத்து வந்து S2 வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ ம். இதெல்லாம் வந்து எது பார்க்கணும் அப்படின்னா ஸ்பாட் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை வச்சு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதுதான் தவறான விஷயம். ஸோ இதில் வந்து நீங்கள் ம். பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீக்கில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த வீக்லி ஃபியூச்சரை தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ம். ஓகேங்களா? ஓகே. பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. கேளுங்க. இப்போ 26,200 இருக்கும்போது ம் அவன் வந்து சிஇபி வந்து வச்சிருக்கான். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த சினாரியில வந்து அது மேல போயிருக்கு. இட் ம் மீன்ஸ் வந்து இப்போ அதுவே அவன் வந்து ம் சிஏ அதிகமா செல் பண்ணியிருந்தான் ம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் தூரத்து அதாவது ஒரு கொஞ்சம் 26,200 220 வரைக்கும் விட்டுட்டு, ம் அதுக்கப்புறமா அதிகமா சிஏ செல் பண்ணாக்கா நமக்கு எப்படி டப்புன்னு மாறும்? அப்படியே கீழ இறங்கிடும்ல? கீழே இறங்கிடும். கண்டிப்பாக இறங்கிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஓகே. கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் 26,200க்கு மேலே போகுது.
போனாலும் ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே கீழே வருது, அப்படியே சைட்வேஸில் விட்டான். சில டைம் வந்து அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து எஸ்எல் அடிக்கிறது. ஓகே ஓகே ஓகேங்களா? அது சைட்வேஸ் மார்க்கெட்டில் எஸ்எல் அடிக்கும் டெஃபினட்டாக. ஓகே ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன? F&O அப்படிங்கிறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான், எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் வந்து இங்கிருந்து இப்படி போயிடும், இல்லாட்டி இங்கிருந்து இப்படி இறங்கிடும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஓகே அது வந்து அந்த 100% ப்ராபபிலிட்டி இப்படி தான் 100% இப்படி தான் போகும் அப்படிங்கிறது யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ ஓகேங்களா? இட்ஸ் ஒரு கெஸ்ஸிங் மார்க்கெட், அவ்வளோதான். என்னன்னா இதுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்குது, கேல்குலேஷன் இருக்குது. அப்படி இப்படி உருட்டி பரட்டி நம்ம எப்படியோ வந்து தபாச்சு ப்ராஃபிட் பண்ணுறோம், இல்லாட்டி லாஸ் பண்ணுறோம். இதுதான் நடக்குது. ஓகே இதில் எத்தனை இப்போ இவ்வளோ ரிஸ்க் இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்த கேபிட்டலும் அப்படியே உள்ளே போடுறது. 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 1 லட்சமும் போடுறது. அந்த மாதிரி கேரக்டர் கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட 1 கோடி இல்லை 10 கோடி ரூபா கொடுத்தாலுமே அது வந்து லாஸ் தான் பண்ணுவீங்க நீங்கள். டெஃபினட்டாக அடித்து சொல்கிறேன், 1 கோடி இல்லை 10 கோடி கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பத்தாது. ஓவர் ட்ரேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாய் மார்ஜினுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய காசு. 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய பணம் தான், ரொம்ப பெரிய ரிட்டர்ன் அது. ஆனால் இது சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை இதெல்லாம் ரொம்ப கம்மி, 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வரணும், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அந்த மாதிரி அது வந்து ஒரு நாள் வரும், 2வது நாள் வரும், 3வது நாள் மொத்தமாக பிடிங்கிட்டுருவோம். அது நிரந்தரம் கிடையாது. ஓகேங்களா? அதனால உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலில் 20%, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த 1 லேக்கில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணுறது 20,000க்கு மேலே போகவே கூடாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை பொறுத்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், நீங்கள் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக மூவ்மெண்ட் பண்ண முடியும் ஃப்யூச்சரில். ஏன்னா இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான். F&O அப்படிங்கிறது 100% இங்கே போகும் இங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலுமே முடியாதுங்க ப்ரோ. FIAனாலே முடியாது. ஒரு சில டைம் வந்து FIA தோற்று போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களே வந்து லாஸ் பண்ணும்போது அப்போ நம்மலாம் எவ்வளோ மாத்திரம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து டிசிப்ளின் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நெகட்டிவாக பேசினேன் தெரியுமா? நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 2 லட்ச ரூபா இருந்தால் ஃபியூச்சரை பை பண்ணி லாஸ் பண்ணலாம். உங்ககிட்ட 20,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் லாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆப்ஷன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? நான் நெகட்டிவாக பேசுனதுக்கு இப்போ வந்து சிங்க் ஆகுதுங்களா உங்களுக்கு? என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறதில்ல, இதுதான் யதார்த்தம். சீரியஸாக இது நீங்களும் பண்ணியிருக்கீங்க, நானும் அந்த மிஸ்டேக் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக அதுதான் உண்மைங்க ப்ரோ. அது வேற எதுவுமே கிடையாது, பேராசை. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரீடு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டும் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க, அது வந்து ஒரு 90 ரூபா வருது அப்படின்னா ஸ்டாப் லாஸில் வந்துடுங்க. ஓகே, நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பில் தான் நீங்கள் வாங்குறீங்க. அது வந்து 100 ரூபாய்க்கு கீழே உடச்சிட்டு 90 ரூபாய்க்கு கீழே வருது அப்படின்னா அது எஸ்எல்ல வெளியே வந்துருங்க, பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்துச்சுன்னா மேலே வாங்கிக்கலாம், 100 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அடா விட்றா 10 ரூபா தானே வந்துடும், அப்புறமா 70 ரூபா வரும், 50 ரூபா வரும், வச்சுக்கிட்டு இருப்போம். 50 ரூபாவில் வந்து ஆவரேஜ் பண்ணுவோம். ஓகே, அப்புறமா 50 ரூபாய்க்கு கீழே வந்து 20 ரூபா வந்துடும், அடுத்து 10 ரூபா வரும், அப்புறமா 4 ரூபா வரும், கடைசியில் 1 ரூபா வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணுவோம். அப்புறமா இதுக்கு மேலே இது கொடுக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அது இங்கேயே வந்து எஸ்எல்ல வெளியே வந்துட்டு இருந்தோம்னா அட்லீஸ்ட் வேறு ட்ரேடை எடுத்து அதை வந்து ரிகவர் பண்ணியிருக்கலாம். 10 பாயிண்ட் வந்து பிடிக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது ஆப்ஷன்ஸில். ஆனால் இந்த இடத்துல வந்து ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. புரியுதுங்களா? இது வந்து ஈவன் எல்லா ஜாம்பவான்ஸும் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து நான் சொன்னதில்
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த டிசிப்ளின் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்ம இதில வந்து உருப்பட முடியும். இல்லைன்னா நம்ம ம். லட்ச லட்சமா கடன் வாங்கிட்டு எடுத்துன்னு வந்து உள்ள போட்டு லாஸ் பண்ண வேண்டியது தான். ம். ஆப்ஷன் செல்லர் கையில குடுத்துட்டு போ வேண்டியது தான். ம். இந்த டிசிப்ளின் உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னா, இதோட குவிட் பண்ணிடுங்க. பிரச்சனையே இல்ல. ஏன்னா ம். அட்லீஸ்ட் இன்னும் மேலும் மேலும் கடன்காரன் ஆகுறது தவிர்க்கப்படும். ம். புரியுதுங்களா? இந்த இடத்துல உங்கள வந்து டிசிப்ளின் மட்டும் தான் காப்பாத்தும். ஏன்னா உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ லாஸ் பண்ணீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதனால தான் நம்மகிட்ட வந்திருப்பீங்க. நீங்க இதுக்கு ம். முன்னாடி லாஸ் பண்ணதுக்கு எனக்கு அவனுக்கு வட்டிய கட்டணும், சீட்டு கட்டணும், ஆ எனக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்கள வந்து ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கிறதுலயும், டிசிப்ளின் மீறி ஓவரா மொத்த கேப்பிட்டலும் உள்ள போடுங்க. வந்தா மழை, போனா மசரு அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ட்ரேட் பண்ண வைக்க முடியாது. ம். ஓகேங்களா? ம். என்ன கேப்பிட்டல் இருக்குதோ அதுக்கு வந்து ஒரு 10% எடுக்கலாங்க ப்ரோ. அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். நான் வந்து ம். சொல்றது கம்மியா தான் சொல்றேன் 10% அப்படிங்கிறது. ம். ஒரு 30% வரைக்கும் என்னால அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியும். அது ஒரு சில டைம் வந்து 100% வந்துரும் நீங்க ரிட்டர்ன் பண்ணதுல. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுல. ம். ம். ஓகேங்களா? அது என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். எல்லா ம். நாளும் நம்ம அதையே எதிர்பார்க்க முடியாது. பட் மினிமம் வந்து ஒரு 30% வந்து என்னால ஒரு சாலிடா சொல்ல ம். முடியும். ம். குடுப்போம். ம். அடிச்சு சொல்ல முடியும். வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த டிசிப்ளின் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணா தான் நம்ம இதுல வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? இல்ல ப்ரோ. ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதே மாரி நீங்க என்ன மாரி வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்றேன். ஸோ இப்போ இதுல லெவல்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது புரியுதுங்களா? இப்போ யா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ல நமக்கு வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல வந்து நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இத பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ இதுவும் வந்து சேம் கால்குலேஷன் தான். ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நீங்க மாத்துற மாரி வரும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம ஷோ இன்ட்ராடே அப்படிங்கிறது குடுத்தோம்னா, சிந்தெடிக் ஃபியூச்சர் வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறமா அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது 2மே வந்துரும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு நியர் வந்து என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸ்பாட்டு? செட்டில்மென்ட்டு. 300. 328. 328 நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு 300. ஏடிஎம்மா எடுத்துக்கலாமா? ஓகே. ம். இப்போ 26,300 ஏடிஎம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த செட்டில்மென்ட் இருக்கு பாருங்க க்ளோஸு. எல்டிபிக்கும் ம். செட்டில்மென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ம். ஓகேங்களா? அதனால செட்டில்மென்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டில்மென்ட் பிரைஸ் கால் ஆப்ஷன கூட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 26,380 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா வரும். ம். புட் ஆப்ஷன் மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 245. அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மாத்திக்கோங்க. 26,300 போட்டுக்கிறேன். இன்ட்ராடே வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில வந்து நமக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்பர் ஆஃப் டே. ஸோ இது வந்து நமக்கு இன்னைக்கு சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நார்மலா வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கும். ஸோ இப்போ இதில வந்து 1+1 இப்போ நாளைக்கு வந்து போட்டிங்கன்னா 2ஆ வந்து மாத்திக்கோங்க. இந்த 3ஆ மாத்திக்கோங்க. இப்போ 1+1 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 2 அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கோ, அதோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். பேஸ்ட் ஆன் ம். 26,300. க்ளோஸ். ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல் தான் நமக்கு ம். வந்து ஷோ இன்ட்ராடேல நமக்கு கிரியேட் ஆகுறது. ம். இதுல. ஓகேங்களா? மண்டே நமக்கு வந்து ஓகேங்க. இந்த லெவல்ஸ் தான் நமக்கு வந்து இன்ட்ராடேல கிரியேட் ஆகும். அந்த டைம்ல வந்து இத ஆன் பண்ணிட்டு, இத வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா லைவ்ல ம். வந்து இது பார்த்தீங்கன்னா, நமக்கு மேல கீழ ஆடிக்கிட்டே இருக்கும் அது.
புரியுதுங்களா? அப்புறம் நம்ம இண்டிகேட்டர் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நான் புதுசாக வந்து போட்டு கூட காட்டிடுறேன். முதல்ல வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்பாட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எல்லாருக்குமே. இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இண்டிகேட்டருக்கு போனீங்கன்னா இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிஃப்டி இது வந்து இண்டிகேட்டர் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் V1 அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு எக்ஸ்பைரி டேட்டு, அதாவது நீங்கள் பேங்க் நிஃப்டி கூட போட்டுக்கலாம். இதில் மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதுக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம். நம்ம வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால நம்ம நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நான் இந்த இடத்துல நிஃப்டி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுவே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பண்ணுற மாதிரி இருந்தால் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் நிஃப்டி வந்து போட்டுக்கிறேன். எக்ஸ்பைரி டேட்டு இது வந்து இயரு, மந்த்து, டேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ என்னென்ன இன்புட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இயர் வந்து 26, மந்த் வந்து 01, எக்ஸ்பைரி வந்து 06, 6th வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்குது 26,200 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து 920 ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. R0 S0 வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த R0 S0 அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அது ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, ஆனால் அது இப்போ வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து கொடுத்துரும் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ அதுவே நாளைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஸ்பாட் வந்து நியர் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது, நியர் 26,300 நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அண்டு ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் நம்ம எடுத்துக்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது நமக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் அண்டு ஸ்பாட் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி 300 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸில் போயிட்டு 26,300 வந்து கொடுத்துக்கோங்க. 300 கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்க்குறீங்க இல்லைங்களா, அப்போ நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் வந்து போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை. இந்த இடத்துல நம்பர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வரும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுங்க. மண்டே ஆஸ் யூஸ்வலாக 1 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஹாலிடே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கணும். 1 + நம்பர் ஆஃப் ஹாலிடே. புரியுதுங்களா? எப்படி இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரியுதுங்களா ப்ரோ? அதுல கரண்ட் டேட் நம்ம செக் பண்றதுக்கு 5 மினிட்ஸ், அதாவது 9:20ல என்டர் பண்ணுவீங்களா இல்ல 9:15ல என்டர் பண்ணிடுவீங்களா? இல்லை, டைமெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. நீங்கள் நார்மலாகவே இது அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இந்த 9:50, 9:20 இதில் எல்லாமே எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜி, அதனால் இது வந்து கொடுத்துருந்தேன். இது ஏதாச்சும் ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சுனாக்கா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அது நான் அப்படியே வச்சுருக்கிறேன். ஓகே. ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை என்ன, இந்த சிந்தடிக் ஃபியூச்சரு, நிஃப்டி ப்ரிடிக்ஷன் நெக்ஸ்ட் டே, இன்ட்ராடே லெவல், அவ்வளோதான். ஓகே ப்ரோ. அந்த இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணீங்களா, அதுவும் வந்து பார்த்தோன்னா 9:50 இல்ல 9:20 அது பேஸ் என்டர் பண்ணது? 9:20, அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி. ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோசிங் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அது உங்களுக்கு ஏடிஎம்மாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து அவ்வளோதாங்க ப்ரோ. ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுல அது செகண்டரிங்க ப்ரோ. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது டிசிப்ளின் தான். இந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா என்கிட்ட இல்லை, நீங்கள் இன்னும் எத்தனை பேர்கிட்ட போனாலும் கண்டிப்பாக டெஃபினட்டாக லாஸ் தான் பண்ணுவீங்க. நான் இதை வந்து அடித்து சொல்ல முடியும். இந்த இடத்துல உங்களை டிசிப்ளின் மட்டும்தான் காப்பாற்றும். ஓகேங்களா ப்ரோ? டவுட்டு ப்ரோ. ஓகே. இப்போ இண்டிகேட்டரில் இப்போ நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் தான் இருக்குது. ஆமாங்க. ஸோ மந்த்லியில் வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. இப்போ சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பேங்க் நிஃப்டிக்கு இல்லை மிட் கேப் அதுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அது? இப்போ பேங்க் நிஃப்டிக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பேங்க் நிஃப்டிக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வீக்லி தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸில் வந்து நான் இன்புட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பைரி வந்து 6th ஒர்க் ஆகாது, ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்குது.
ஸோ 6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல வந்து 60,100 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஒர்க் ஆகலை பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் காட்டுது. ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னா ஓகே. நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம்? இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. புரியுது. எக்ஸ்பைரி வந்து மந்த்லியில் தான் இருக்குது. ஸோ 27th வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு சிந்தடிக் ஃபியூச்சரும் வரும். ஓகேங்களா? ம். சிந்தடிக் ஃபியூச்சரும் வரும். மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஓகே. பாருங்க. இப்போ மந்த்லி ஃபீச்சரும் நம்ம இப்போ சிந்தனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ. ஆமாம். சேம். இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணணுன்னா இது வந்து கேண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஃபியூச்சரும் சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலும் வந்து கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஸோ இதில் அப்போ வந்து நான் ஸ்டாக்ஸ்க்கும் நம்ம சிந்தடிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ்க்கும் இருக்கும். இப்போ இதில் வந்து சிந்தடிக் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த இது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது தேவைப்படாது. உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ஓகே. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போதும். இல்லாட்டி நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ம். ஓகேங்களா? அது இந்த இண்டிகேட்டர்ஸை என் சைடில் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் என்ன பண்ணணும்? என்ன பில் பண்ணணும்னா அந்த இண்டிகேட்டர்ஸை வந்து எனேபிள் பண்ணணும். அந்த இன்வைட் ஒன்லின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்கல்ல. ம் இப்போ நான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா என் சைடில் எந்த மாதிரி கொடுப்பீங்க? உங்களுக்கு வரலீங்களா? இல்லை வரல. இண்டிகேட்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். ஆமாம். இதில் வந்து உங்களுக்கு இருக்குமே. இல்லை இது ட்ரேடிங் வியூவில் தானே சொல்கிறீங்க? ட்ரேடிங் வியூவில் போக சொல்கிறீங்களா இல்லை இது இதில்? ட்ரேடிங் வியூவில் தான். அதில் அந்த மாதிரி எதுவும் வரலைங்களே. என்கிட்ட தான் இருக்கு எனக்கு. நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதில் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிளாஸு ப்ளஸ் அந்த மந்த்லி இது எப்போ? வீடியோ நேற்று. நேத்தா? ஆ கொடுத்துருப்பேனே. சரி, எனக்கு அப்புறமா ஆஃப்டர் கிளாஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்க்குறேன். ம் சரி ஓகே பிரதர். ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்னையோட செஷன்ஸு? இப்போ இதே வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டிலேயும் வந்து போட்டுக்கலாங்க. ஓகே. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சென்செக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் சிந்தடிக் ஃபியூச்சரில் செட்டிங்ஸில் போய்ட்டு பிஎஸ்எக்ஸ் கொடுத்துக்கோங்க. வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸில் என்ன எக்ஸ்பைரி ஆகுது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து பிஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? சென்செக்ஸ்க்கு வந்து பிஎஸ்எக்ஸ். ஓகே ப்ரோ. அதே மாதிரி ஆஃப்செட் பாயிண்ட் வந்து 300. ஓகே. பேங்க் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கும் 300. ஓகே. இப்போ அது எப்படி அதாவது நம்ம ஏன் வந்து நான் வந்து 300 நிஃப்டிக்கு வந்து 100 வந்து நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்பாட்டோட செட்டில்மெண்ட்டு என்ன இருக்குது பாருங்கள். சென்செக்ஸு 85,762 ரூபா இருக்குங்களா? 762. ஓகே. ஸோ நிஃப்டியோட செட்டில்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 26328. 36 26. 26328 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 3.2 or 1. 3.3 or 2. 85,762 85,762 divided by 26,328 போட்டிங்கன்னா 3.257. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நிஃப்டியோட ஸ்பாட் செட்டில்மெண்ட் அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் இன்ட்டு 3.27 டைம்ஸ் தான் நமக்கு வந்து சென்செக்ஸு. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா இன்ட்டு 3.275 அப்படிங்கிறது 257 அப்படின்னா எத்தனை பாயிண்ட் வரும்? 325 பாயிண்ட் வருதா? அதனால தான் நிஃப்டிக்கு வந்து 100 பாயிண்ட்டும் சென்செக்ஸ்க்கு வந்து 300 பாயிண்ட்டும் ரேஞ்ச் வைக்கிறது.
ஓகே. இல்ல ப்ரோ எனக்கு என்ன டவுட்னா, இப்ப அந்த ஆஃப்செட் செட் பண்றதுனால நமக்கு இங்க நம்ம இண்டிகேட்டர் எப்படி அது ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறேன். அது இப்ப 100ன்றது நமக்கு ரேஞ்சுன்றது நீங்க சொல்றீங்க. எவ்வளோ 325ன்றது ரேஞ்சுன்றது சொல்றீங்க. அந்த ஆமாம். லெவல் சொல்றீங்க. ம் பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது 2 இல்லாம நான் ஸ்டாக் போறேன்னா, அப்ப நான் எப்படி செக் பண்றது? ஸ்டாக்குக்குன்னா ஒரு நாள் ஆவரேஜாக வந்து ஸ்டாக் வந்து எத்தனை பாயிண்ட் ட்ரேட் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸ்டாக் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறேங்க. இல்ல அங்க ஸ்க்ரீன்ல ரிலையன்ஸ் எடுத்துக்கங்க ப்ரோ. ஓகே, ரிலையன்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. ம். ஓகே, இப்போ இது மந்த்லி தான் நம்ம எடுத்துக்கணும். போன மந்த் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆச்சு, நமக்கு எந்த இடத்துல எக்ஸ்பைரி ஆயிருக்குது? 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இல்லைங்களா? 30ஆம் தேதி. 30ஆம் தேதி. ஓகே, ஸோ 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது? நியர் வந்து 1540 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. எக்ஸ்பைரி டேட் வந்து 27th மந்த்து. ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சாரி 25 வந்து 1540 அப்படிங்கிறது ஏடிஎம். 540. ஒரு நாளைக்கு ம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் ட்ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதில். ஓகே, ஓ இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா அதுல? நம்ம இல்லை நம்ம தான் செட் செட் பண்ணணும். இது பண்ணிருக்கீங்க. நான் நீங்க செட் செட் பண்ணியிருக்கேன். பண்ணிருக்கீங்க. ஆமாம், அந்த ஓகே, ஸ்டாக் ஓகே. வந்து எவ்வளோ ஆவரேஜாக ட்ரேட் ஆகுது, இன்ட்ராடே ட்ரேடிங் ட்ரேடிங் ப்ரைஸ், ஓகே. ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸ் ஆவரேஜாக வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ம். அது வந்து ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் சேஞ்சஸ் ஆகும். ஓகே. இல்ல ஓகே, அத நீங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க ப்ரோ. ரிலையன்ஸ் அது இப்ப வந்து இப்போ இப்போ இன்ட்ராடே. இங்க இப்போ நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட், ம். சென்செக்ஸ் வந்து 300 ம். அதாவது 3.257 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 300. இப்போ ம். மிட் கேப் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 100 தான். ம். ம். அப்புறம் நிஃப் என்னது இது ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃபினிஷ். 100 தான். ம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் ஓகே. வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எத்தனை பாயிண்ட் ட்ரேட் ஆகுது அது அந்த இது வந்து கொடுத்துக்கோங்க ஆஃப்செட் பாயிண்ட்டு. ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓகே. ஷோ இன்ட்ராடே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அதை பொறுத்து உங்களுக்கு லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக வந்து இருக்க போகுது. ஓகே. ஓகேங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ. இது வந்து மந்த்லியில் நீங்கள் ம். மந்த்லிக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மந்த்லிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இங்கேருந்து வந்து அப்படியே ஃபால் ஆனாலும் ஆகும், இல்லைனா இங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ம். நாளைக்கு வந்து ம். 26,300 பிலோ ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங் எதிர்பார்க்க முடியும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸ்டாக்குக்கு வந்து எப்படின்னு புரியுதுங்களா? கிளியருங்களா ப்ரோ? கிளியர் ப்ரோ. ஓகே. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நாளைக்கு செஷனில் வந்து இதில் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அண்டு இதில் வந்து இருக்கிற லெவல்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோ இன்ட்ராடே 920 ஸ்டாடல், அப்புறமா நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன், அப்புறமா ஏடிபி லெவல்ஸ். ஸோ இது வந்து 3 இது இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஓகேங்களா? ஒன் லாஸ்ட் சார் டவுட் ப்ரோ. ம் இப்போ நீங்க நிஃப்டியில் இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பிரியில் ம் ஸ்பாட்டும் நம்ம சிந்தட்டிக் வந்து ஆக்சுவலாக கேப் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. ம் இப்போ இது வந்து இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரி டேயில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இன்னும் 2 days செஷன் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம மீதி 2 நாள் ஆக்ட் ஆகும்? அப்படியே சைட் வேஸில் போயிடுமா இல்லை கொஞ்சமாக ட்ரெண்டிங் கொடுப்பானா? ஏன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆன கொடுப்போம், மாதிரி ஒரு தான் 100 காமிக்குது. பாயிண்ட் முன்ன பின்ன இருக்குங்க ப்ரோ. 100 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். அதாவது வீக்லி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆவரேஜாக ஒரு வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்லேருந்து 450 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ரேட் ஆகணும். ம். ஓகேங்களா? சென்செக்ஸ் வீக்லியில். எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்லியில் சென்செக்ஸ் ம். எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1200லேருந்து 1400 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சு வைக்கணும்.
ஓகே. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லினா எப்பத்துலேருந்து எப்போ? மண்டே டூ ஃப்ரைடேவா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பீங்க. Tuesday to மண்டே டூ மண்டே, ஃப்ரைடே கிடையாது. எக்ஸ்பைரி டூ எக்ஸ்பைரி. ம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த வாரம் எக்ஸ்பைரி வந்து எப்போ முடிஞ்சது நமக்கு? 30 தான் முடிஞ்சுச்சு. 30த்தோட முடிஞ்சுச்சு. அப்ப 31 31st நெக்ஸ்ட் வந்து 6th வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 31st நீங்க மெஷர் பண்ணுங்க. எவ்வளோ மொமெண்டம் வந்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 360 பாயிண்ட்ஸ் வச்சிருக்குதுங்களா? ஆமா. அப்ப மேல போச்சுன்னா, இன்னொரு 100 பாயிண்ட் மேல போகணும். ம், ம். ஓகேங்களா? சப்போஸ் கீழ வந்துச்சுன்னா, 26,300 பிலோ வந்துச்சுன்னா, நமக்கு இங்கிருந்து கீழ வந்து ஒரு 100 பாயிண்ட் 800 வரைக்கும் வரணும். சாரி 850 வரைக்கும் வரணும். ஓ! ஓகேவா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? 2 அப்ப நாள் எத்தன தானே பாயிண்ட் இருக்கு. வந்து ஃபால் ஆகணும்? 300 பிளஸ் ஒரு 150. ஓகே. இல்ல. அதுதான் ப்ரோ நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாரி 450 பாயிண்ட்ஸ் அங்கேருந்து கீழ இறங்குறேன்னு சொல்றீங்க. ம். 2 டேஸ் தான் இருக்கு. அந்த இதுல 2 அவ்வளோ டேஸ் ஃபால் இருக்கு. ஆகுமா? 2 டேஸ் இருக்கு. 2 டேஸ் தான் ஓகே. இருக்குல்ல. 2 டேஸ் இருக்கு. அ அதுதான் ப்ரோ நானும் இப்போ கேட்கிறேன். ஒரு ஏன்னா நாள்ல வந்து எத்தன பாயிண்ட் இவ்ளோ ஏறுச்சுங்க? அது ஓகே புரியுது. 200 பாயிண்ட் ஏறுச்சா? 200 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஓகே. அதெல்லாம் சாதாரணமா இறக்கிருவான். சொல்ல முடியாது. கேப் டவுன் பண்ணிட்டு அப்படியே ஒரு 100 நாளைக்கே பாயிண்ட் ஒரு இறக்குனா 500 100 பாயிண்ட் பாயிண்ட் அதுலயே இறக்குனான்னு முடிச்சிடும் ப்ரோ. வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும்? ஆமா. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் 500 பாயிண்ட் எல்லாம் இறங்கலையா இதுக்கு முன்னாடி? இல்ல இறங்கியிருக்கு. 1200லாம் இறங்கியிருக்கு. அது ஆனா சொல்ல முடியாதுங்க இப்போ ப்ரோ. அதுவும் பீக்ல வேற இருக்கு. ஆ இறங்குனாலும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதான் எனக்கு டவுட். எனக்கும் ஒரு டவுட் நீங்க சொல்லும்போது. அப்படி சொல்ல முடியாதுங்க ப்ரோ. மேபி வாய்ப்பு ம். இருக்கு அவ்வளவுதான். ஓகே, ஓகே. நம்ம அதனால வந்து ஆனா சப்போஸ் நமக்கு இறங்குனாக்க 500 பாயிண்ட் இருக்கு. ஏறுச்சுன்னா 100 பாயிண்ட் தான் வாய்ப்பு இருக்கு. 100 பாயிண்ட். ஓகே. 100, 150 பாயிண்ட் இருக்கும். அப்படியே ஒரு ரேஞ்ச் மோட்லயே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு 2 நாளும். இல்ல அக்கும் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது. வைக்கணும். ஏறுச்சுன்னா ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் இருக்கும் இங்கேருந்து. ம், ம். மேபி நெக்ஸ்ட் வீக்ல கூட நமக்கு இறங்கலாம். அதனால அந்த ஓகே. மந்த்லி பொசிஷன் அப்படியே வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு எட்ஜிங் பர்பஸ்க்காக இருக்கட்டும். நமக்கு இங்கிருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ப்ரோ. ரொம்பலாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இங்கேருந்து சப்போஸ் ஒரு 500 பாயிண்ட் இறங்குனாலுமே நம்ம வந்து இன்னொரு 150 ஏறிச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு நம்ம மந்த்லி எவ்வளவு மெயின்டைன் மந்த்லி இல்லையா? மந்த்லி பொசிஷன் அது ஆமா ப்ரோ. இருக்கட்டும். அது ஒன்றும் இன்னும் பிரச்சனை இல்லை. 150 இந்த 150 மேல போச்சுன்னா இன்னும் எவ்வளவு டவுன் ஆகும் ப்ரோ நம்ம மந்த்லில ப்ரீமியமா? பிரீமியம்? அது வந்து ஆ மேபி 100 கூட வரலாம். ஓகே 100 இல்லாட்டி 90. ஓகே. ஓகேங்களா? அது அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் 90 வந்தா கூட. அது வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் வைங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. ஓகே அது எட்ஜிங்காக போட்டு வச்சுருக்கிறது. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட் ஓகே. இருக்குங்களா? இல்ல ப்ரோ கிளியர். ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு 1.42 மினிட்ஸ் இருக்குது. 1 hour 42 மினிட்ஸு. சார் ஆ சரி சார். சொல்லுங்க. ஆப்பிளோ அந்த எப்படி பாக்குறதுங்க இந்த கண்டென்ட் சொல்கிறேங்க. ரெக்கார்டட் வீடியோ ரெக்கார்டட் ஆப்பில் வந்து வீடியோ இதில் வந்து ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஓகே ரெக்கார்டட் கோர்ஸ் நம்மளோட கோர்ஸில் இதில் வந்து ரெக்கார்டட் கோர்ஸ் இந்த 249 499 இருக்குது இல்லைங்களா? ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்னு ஆமாங்க சொல்லிட்டு சார். இதுக்குள்ளே ஓகே போங்க. ஓகேங்களா? ஓகே இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா ஆமாங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஓகே வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ரெக்கார்டட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்ஸ் வீடியோ வந்து போட்டு வச்சுருப்பேன். ஓகே ஓகே. ஓகே ஸோ இது வந்து பார்க்காதீங்க. ஓகே. ஸோ இந்த பேசிக்ஸ் மட்டும் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் இது வந்து 11 வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உங்கள் பழைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த பழைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா அப்பப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம போட்டிருப்போம். நம்ம இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இப்போ இந்த செஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னா இதில் வந்து ஏடிபி அப்படிங்கிறது ஒரு லெவல் வந்து இருக்குது.
ஸோ அது வந்து ஓகே. நான் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் பேட்ச் ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் ஆமா. வீக் அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் பேட்ச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவேன். இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இந்த இன்னையோட வீடியோவும் நாளையோட வீடியோவும் உங்களுக்கு ரெக்கார்டட் அவைலபிள் இருக்கும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? பட் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் ஓகே. பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே. அப்புறமா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஓரியன்டா ப்ளஸ் லைவ் மார்க்கெட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, கிளாஸ் ரிலேட்டட் டவுட் செஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸில் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா லைவ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? லைவ் செஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு டெய்லி மார்னிங் வந்து 9 to 12க்கு வந்து ஜிமீட் உங்களுக்கு லைவ் செஷன் லிங்க் வந்து ஜிமீட் லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா, டெய்லி மார்னிங் வந்து 8:45லேருந்து 9 முன்னாடியே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஓகே. லிங்க் கிடைக்கல அப்படின்னா, உங்களோட இது வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மஸ்ட் அண்ட் ஷுட் இது நீங்கள் நம்ம வந்து ரினியூவல் டெஸ்க்டாப்லயே பண்ணணும். ஓபன் பண்ணிக்கலாமா சார்? ம் டெஸ்க்டாப்ல? டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அந்த ஜிஃபார்ம் லிங்க்லேயே வந்து என்ன? டெஸ்க்டாப் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வெப்லேயும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இது இல்லைங்க வந்து சார். அலைஸ் ப்ளூவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு இதில் வந்து இருக்கும். ஒரு சிலரது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கும். மண்டேலேருந்து உங்களுக்கு லிங்க் வராது. சப்போஸ் எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா வரும். எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் சென்ட் பண்ணுறேன். $250 வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி அது வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ಸರ್ ஆ ನನಗೆ ವೆಬ್ ಇದು ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ಓಪನ್ ಆಗ್ತಿಲ್ಲ. ஓகே. ಅದು ಮುಂಚೆ ಓಪನ್ ಆಗ್ತಿತ್ತು, ಆಮೇಲೆ ಅದು ಓಪನ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಓಕೆ. ಒಂದು ಅದು ನಿಮಿಷ ಇವಾಗ ರಿಮೂವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಇವಾಗ ಲಾಗಿನ್ ಮಾಡಿ. ರಿಮೂವ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇವಾಗ ಟ್ರೈ ಮಾಡಿ ನೋಡಿ, ಲಾಗಿನ್ ಆಗುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ OTP ಮಾಡ್ಬೇಕಾ? ಅಲ್ಲ, ನೀವು ಮಾಮೂಲಿ ವೆಬ್ ಲಿಂಕಲ್ಲಿ ಹೋಗಿ ಲಾಗಿನ್ ಮಾಡಿ. ನಿಮ್ಗೆ OTP ಬರುತ್ತೆ ಫೋನ್ಗೆ. ಅಥವಾ ನೀವು ವಾಟ್ಸಪ್ ಇಟ್ಕೊಂಡು ಲಾಗಿನ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வெப்பில் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். நீங்கள் ஏன்னா மல்டிபிள் டிவைஸில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஏதாச்சும் ஒரு டிவைஸில் தான் ஒர்க் ஆகும். ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு, இன்னொன்று வந்து ஒரு வெப்பில் தான் ஒர்க் ஆகும். சில பேர் வந்து ஆஃபீஸ் லேப்டாப்லையும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. இல்லை ஒரு சில டைம் வந்து மொபைல்லையும் வந்து வெப்பில் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லாகின் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஒரு டிவைஸ் தான் உங்களுக்கு வந்து வெப்லேயோ அல்லது ஆண்ட்ராய்டு ஆப்லேயோ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஒன்று ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு டிவைஸ் வெப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. நம்மளும் அந்த மாதிரி தான் காமிக்குதுங்க சார். அது ரிமூவ் பண்ணிடலாங்க ப்ரோ. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 8122 8122 96. இது வந்து நான் லினக்ஸில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இது ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா லைவ் வீக்லி எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் வந்து ஓகே. ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணி. ஓகே. அப்புறம் உங்களது 10th எக்ஸ்பைரி ஆகுது இல்லைங்களா? 10th ஆமாங்க. அப்புறமா நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். கூப்பன் கோட் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா ஓகே. ப்ரோ? தேங்க்யூ சார். இல்லைங்க சார். இல்லைங்க. ஓகே. நாளைக்கு செஷன் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து நம்ம இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சார்ட்டில் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரிடிக்டரில் ஷோ இன்ட்ராடே 9:20 ATP லெவல்ஸ் நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷனு அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா நம்ம ஒரே நாள் வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குது. மேக்ஸிமம் கோர்ஸ் ஹவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 to 5 hours தான் இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா அதுதான் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து வாங்கலாம், நம்ம என்னென்ன வாங்கணும், என்னென்ன விஷயத்த வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கிளியருங்களா? ஸோ என்னோட செஷன் வந்து ஓகே நான் சார். ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே சரி ப்ரோ ஆ ப்ரோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்